இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்? நான் எட்டயபுரத்தில் உள்ள நியூ ஷாலம் சர்ச்சுக்கு தான் வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டிபிஎஸ் செலிப்ரேஷன் தான் இருக்கோம். சீஃப் கெஸ்ட் இல்லாமல் டிபிஎஸ் செலிப்ரேஷன் நடக்குமா? 2020 அவர் பேர் சொல்லாம வாய் எந்த வாயும் கிடையாது. அவர் வெல்கம் பண்ணிடலாமா? லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் கொரோனா. நீங்க கொரோனா எங்களுக்கு தெரியும், ஆனா உங்க வாயால நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. உங்களுக்கு தமிழ் புரியுதா? தமிழ் பேச வருமா? கொஞ்சம் செய்யும். ஏன்னா நான் எல்லா நாளுக்கும் போயிட்டு வந்திருக்கேன். எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்திருக்கீங்களா? சரி, நீங்க கொஞ்சம் தமிழ்ல பேசுனீங்கன்னா கேட்டு எல்லாருக்குமே கொஞ்சம் புரிஞ்சுக்கிற கொஞ்சம் நல்லா இருக்கும். தமிழ்ல பேசுறீங்களா? சீனால வந்திருக்கீங்களா? சீனால வந்திருக்காரா? சரி, நீங்க எதுக்காக சீனால இருந்து இங்க வந்திருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு? என்னோட மனைவியோட ஹேராமரி சொல்லிச்சு, இந்தியாவில் முக்கியமா தமிழ்நாட்டில் மக்கள் எல்லாரும் பாவம் செய்யறாங்கன்னு சொல்லிச்சு. அது அவங்க எல்லாரையும் காரணமாக வந்திருக்கேன். காரணமாக வந்திருக்கீங்களா? சாகடிக்க போறீங்க எல்லாரையும்? ஆமா, சாகடிக்க போறேன். எதுக்காக சாகடிக்க போறீங்க? அவங்க செய்யற பாவங்கள். ஓ, பாவம் செஞ்சா நீங்க சாகடிச்சிருவீங்க. ஆமா. எப்படிப்பட்ட பாவம் செஞ்சா நீங்க சாகடிப்பீங்க? அதுவும் தவறு வாரா பாருங்க. அதை பத்தியா அவன் என்ன பண்ணிருக்கான்? அவன் பண்ண முதல் தப்பே அந்த பப்ஜி தான். இப்ப அவன் நிலைமையை மட்டும் பாரு. Come aboard. Next stop, the safe zone. Boys! அவங்களதான் நீங்க காவு வாங்கிடுவீங்களா? ஓ, அப்ப நீங்க வேற என்னென்ன பாவம் செஞ்சீங்க? எதுக்காக நீங்க வந்திருக்கீங்க? எல்லாரோட பாவத்தையும் அவங்க எல்லாருமே காவாங்கிறதுக்காண்டி வந்திருக்கேன். உங்க எல்லாத்தையும் நான் காவாங்க வந்திருக்கேன். எல்லாத்தையும் காவு வந்திருக்கீங்களா? சரி, என்னென்ன பாவம் பண்ணா, எப்படி பாவம் பண்ணா நீங்க காவு வாங்குவீங்க? அதோ அந்த ஒருத்தர் வரான் பாரு. ஹலோ, கண்ணுங்க எங்க இருக்க? இல்லை, நீங்க போன் பண்ண எடுக்கவே மாட்டேன். நான் வந்து பார்க்கும் போதே இருக்கு. நம்ம மேல போன் போட்டுட்டே இருக்கு. சரி, சொல்லுங்க, நமக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸா இருக்கு. I love you. ஓகே மிஸ்டர் கொரோனா, நீங்க பப்ஜி செல்லுக்கு அடிமையா இருக்கிறவங்க காவு வாங்கிட்டீங்க. அதாவது உடம்புல இருக்கிறவங்க காவு வாங்கிட்டீங்க. ஆச்சரியமா இருக்கு கொரோனா. இன்னும் என்ன பாவம் செய்யறவங்க காவு வாங்கிங்க? இன்னும் அந்த ஒருத்தர் வரான் பாரு, என்னுடைய ஸ்டார். குடி இன்னும் குடி. உனக்கு நான் சைனால வந்திருக்கேன். ஆமா, பச்சை கலர் இருக்கு.
பப்ஜி அதை செதுக்கு அடிக்கிற அடிமையா இருக்கிறவங்கள காவு வாங்கிட்டீங்க. தமிழ் வறுமையில இருக்கவங்களையும் காவு வாங்கிட்டீங்க. குடிக்காரனா இருக்கிறவங்களையும் காவு வாங்கிட்டீங்க. பாத்தீங்களா மக்களே, இந்த 3 விஷயத்தையும், இந்த விஷயம் மட்டும் இல்ல, என்னென்ன விஷயம் இருக்குன்னு தெரியல, இந்த 3 விஷயத்துல நீங்க இருந்தீங்கன்னா உங்களையும் காவு வாங்க. சரி கரணா, இவ்வளவு விஷயத்துல காவு வாங்கிட்டீங்க, இன்னும் என்னென்ன பாவம் செஞ்சாலும் நீங்க காவு வாங்குவீங்க? நான் இன்னும் இந்த மாதிரி இவங்க விளையாடுறவங்க குடிக்கிறவங்க இவங்களை மட்டும் நான் காவாங்க மாட்டேன். இன்னும் நிறைய பேர் இன்னும் எல்லாரையும் பாவம் செய்யற எல்லாரையும் நான் காவாங்குவேன். அது வராம வாதை முந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே அல்லாது நேரிடாது மகனே ஸ்ரீரத்தம் தே வாதை முந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே ஸ்ரீரத்தம் தே அல்லாது நேரிடாது ஸ்ரீரத்தம் தே எல்லாரையும் காவான் புரிஞ்சவன் யாருக்கும் சொல்லும்போது கேட்காதவன் எங்க பொண்ணு பேசுவேன் எல்லாரையும் நான் காவான். ஆனா ஒண்ணு மட்டும் என்னால ஏன் காவாக முடியல? ஏசுன்றது தான் கழுவப்பட்டிருக்கேன். நான் சொல்லாத, அது சொல்லாத. அப்பால இப்போ சாத்தான் லாஸ்ட் வீக்கெண்டா